திருச்சி மாவட்டம் திருவெம்பூர் அருகே சப்பானி என்பவர் கொன்று புதைத்த சடலங்களை தோண்டி எடுக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், சடலங்களை தோண்டும் பணி யார் முன்னிலையில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது? இது குறித்த தகவல்கள். திருச்சி திருவெம்பூர் அருகே கிருஷ்ணசமுத்திரம் என்ற பகுதியை சேர்ந்தவர் சப்பானி. இவர் கடந்த 2009ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை கடந்த 4 மாதம் வரை இவர் மொத்தம் 8 பேரை கொன்று புதைத்திருப்பதாக தற்பொழுது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே இவர் தங்கதுரை என்பவரை புதைத்த மெக்கனாச்சி கோவில் என்ற இடத்தில் தற்பொழுது முதல் நிலையாக தங்கதுரையின் உடலை கடந்த 13ஆம் தேதி தோண்டி எடுத்தார்கள். அதைத் தொடர்ந்து தற்பொழுது மெக்கனாச்சி அந்த கோயில் அருகே தங்கதுரை புதைக்கப்பட்ட அதன் அருகிலேயே சத்தியநாதன் என்பவரின் உடலை தற்பொழுது கடந்த ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக போலீசார் தோண்டி எடுத்திருக்கின்றனர். இந்த தோண்டி எடுக்கும் பணியில் ஏடிஎஸ்பி கலைச்செல்வன் மற்றும் திருச்சி ஆர்டிஓ கணேசசேகரன், தாசில்தார் ரெங்கராஜ் மற்றும் திருச்சி அரசு மருத்துவமனை உடற்கூறு ஆய்வு நிபுணர் சரவணன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் இந்த உடலை தோண்டி எடுத்து அதன் பிறகு அங்கேயே பிரேத பரிசோதனை பணி செய்யும் பணியை தொடர்ச்சியாக செய்து வருகின்றனர். தற்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கும் காட்சி, இவர் அடுத்த கட்டமாக சப்பானி என்பவர் சொல்லிய இந்த இடம் புதைத்திருக்கும் இடமானது இது குமரேசன் என்ற ஒரு அதிமுக பேரூராட்சி கவுன்சிலர் அவருடைய உடலை இங்கு புதைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. தற்பொழுது அந்த குமரேசனை நேற்று இரவே 3 நாள் போலீஸ் காவலில் எடுத்த போலீசார் தற்பொழுது அவர் முன்னிலையிலே அவர் அடையாளம் காட்டும் இடங்களில் தற்போது தோண்டி எடுத்து உடல்களை பிரேத பரிசோதனை செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விஜயகோபால், இதுவரை 8 பேரை கொலை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில இப்பொழுது வரை எத்தனை சடலங்கள் அந்த பகுதியில் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது? விஜயகோபால், இதுவரை அவர் சொல்லிய கணக்கின்படியே முதலில் கொலை செய்யப்பட்டது என்று கூறப்படுவது 2009ஆம் ஆண்டு தேர்தல், அதாவது பாராளுமன்ற தேர்தல் நடந்த அன்றைய தினமே பணமட்டை பெரியசாமி என்பவர் தான் இவருக்கு முதல் இலக்கு பலியாகிறார். இவருடைய ஆசை என்பது, சப்பானியின் ஆசை என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் இல்லை. அவர் தினமும் அவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தவர். அவர் குடிப்பதற்கு அன்றைய செலவிற்கு தேவையான பணம் இருந்தால் அவருக்கு போதுமானது. தற்பொழுது அந்த சப்பானி என்பவரை அழைத்து வரும் காட்சியை நாம் பார்க்கிறோம். அவரை முகத்தை மூடியிருக்கின்றனர் கைலியால். அவர்தான் அந்த எந்த இடத்தில் புதைத்தோன் என்பதை அவர் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார். அவரை தான் தற்போது போலீசார் அழைத்து செல்ல கொண்டிருக்கின்றனர். அவரை அழைத்து சென்று அந்த இடத்தின் அருகில் நிப்பாட்டி இந்த இடத்தில் தான் புதைத்தீர்களா என்பதை உறுதிப்படுத்திய பிறகு தற்பொழுது தோண்டி பணி நடந்து வருகிறது. இது தற்பொழுது அந்த அழைத்துச் செல்லப்படும் நபர், கைலியால் முகத்தை போத்தியபடி அழைத்துச் செல்லப்படும் நபர் என்பவர் சப்பானி. அவர்தான் இந்த 8 கொலைகளை செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இந்த 2009இல் இந்த கொலை என்பது பணப்பண்ட பெரியசாமி என்பவர் கொலை நடந்த பிறகு அவர் தனது தந்தையும் கொண்டிருக்கிறார். சப்பானியின் தந்தை தேக்கன் என்பவரை கொண்டிருக்கிறார். அதன் பிறகு கோகிலா என்பவரை ஒரு தோடுக்காக ஆசைப்பட்டு காட்டூர் பாப்பாக்குறிச்சியை சேர்ந்த கோகிலா என்ற 70 வயது மூதாட்டியை கொண்டிருக்கிறார். அதன் பிறகு கீழ குமரேசபுரம் சேர்ந்த 27 வயதான விஜய் விக்டர் என்பவர் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு கூத்தைப்பாறை சேர்ந்த சத்தியநாதன் என்பவர், அதே போல தற்பொழுது அந்த பேரூராட்சி கவுன்சிலர் குமரேசன், வேங்கூரை சேர்ந்த தங்கதுரை ஆகிய 8 பேரை கொண்டிருக்கிறார். இவர்கள் அனைவரையுமே தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த செக்குப்பாறை மற்றும் அந்த மெக்கானியாச்சி கோவில், இந்த 2 இடங்களில் தான் இவர் சுற்றி சுற்றி புதைத்து வைத்திருக்கிறார். இந்த உறவினர் வசம் பொழுது நாம் விசாரித்த பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த சப்பானி என்பவர் மிகவும் மெலிதான், ஒற்றை நாடி தேகமுடையவர். இவரால் ஒரு மிகப்பெரிய ஆட்களை கொன்று இழுத்து வந்து தனியாக தோண்டி அவர் புதைக்க முடியாது. எனவே இவருடன் சேர்ந்து ஒரு 2க்கும் மேற்பட்டோர் இவருடன் கூட்டு சேர்ந்து இந்த வேலையை ஈடுபட்டிருக்கலாம் என்று அவர்கள் சந்தேகம் தெரிவிக்கின்றனர். இப்ப அவருடைய சப்பானி அவருடைய வாக்குமூலத்தின்படி இதுவரை 8 கொலைகள் நடந்தேறி இருக்கிறது. அந்த 8 கொலைகளுக்கும் நகை, பணம் உள்ளிட்டவை மட்டும்தான் காரணமா, இல்ல வேறு காரணங்கள் இருக்கிறதா ஒவ்வொரு கொலையின் பின்னணியிலும்? சப்பானியை பொறுத்தவரை அவருக்கு தேவை என்பது மிகவும் குறைவு. ஆனாலும் கூட நிரந்தரமாக அந்த தேவை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்காகவே அவர் நிரந்தர வருமானம் இல்லாத அவருக்கு முதல் பிரச்சனை. ஏனென்று கேட்டால், இவர் இந்த கிருஷ்ணசமுத்திரம் பகுதியில் கேபிள் ஆபரேட்டருடன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். மாதம் என்பது ஒரு 1500-2000 என்ற செலவு தான் அவருக்கு மாத வரும்படியாக இருந்தது. ஆனால் அவரது வரும்படி பத்தாது அப்படிங்கிற காரணத்திற்காக அவரது செலவிற்கே போதாது என்ற நிலையில் அவர் தனது வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக நிறைய பழக்க
வழக்கங்கள், இவருக்கு அந்த ஏரியா முழுவதும் பழக்க வழக்கம் இருந்தது. இவர் எல்லோருடன் எளிதில் பழகக்கூடியவர் என்றும் இந்த பகுதியில் கூறுகின்றனர். அதன்படி எல்லாருமே இந்த பகுதியில் உள்ள பெரிய மனிதர்கள் முதற்கொண்டு சாதாரண மனிதர்கள் முதற்கொண்டு இவர்கள் அனைவரும் நன்றாக பழகியிருக்கிறார். அந்த வகையில் இவர் பழகிய அனைவருமே, இந்த பழகிய அனைவரில் மிக முக்கியமான நபர்கள், அதாவது குறிப்பிடும்படி சொல்ல வேண்டால், இந்த தற்பொழுது தோண்டிக் கொண்டிருக்கும் இந்த குமரேசன் என்பவர், அவர் தனது வயலில் நெல்லை அறுத்து போட்டுவிட்டு 20,000 ரூபாய் ரொக்க பணம் எடுத்துக்கொண்டு வரும்பொழுதுதான் அவரை குறிவைத்து 2014ஆம் ஆண்டு இந்த கொலையை அரங்கேற்றிருக்கிறார். அதுபோல யாரிடம் எப்பொழுது பணம் இருக்கும், யாரிடம் அந்த பணத்தை வந்து பறிக்க முடியும் என்று இவர் குறிப்பிருந்து செயல்படுவதில் கில்லாடி என்கிறார்கள். மேலும் இவர் அழைத்து சென்றாலும் யாரும் சந்தேகப்படும்படி இருக்காததால் இவர் எளிதாக தன்னுடைய கொலைகளை அனைத்தும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி விஜயகோபால்.